ஹலோ வணக்கம் வெல்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா மறுபடியும் ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராமுக்கு போகிறோம். எங்கள் வீட்டு வாசலில் வந்து வேலை நடந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரோடு போடுறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. இதில் எல்லோரும் கிளம்பியாச்சு. விக்கி பரத்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ கிளம்பி போயிட்டுருக்கோம். தேன் ஆளுக்கு முன்னாடி கிளம்பிட்டேன். மேலே தான் அவளை கூட கூப்பிட்டுட்டு இருக்கேன், வரமாட்டுக்கான். இன்னைக்கு விக்கி தான் லேட்டு. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆர்டினேட்டில் நின்றுட்டுருக்கோம். இவங்க வந்து தேன்மொழி வந்துட்டு எனக்கு ஒன்று தான் தந்தா. தேன் டேஸ்க்கு வந்து வைங்க ஒன்று தான் தந்தாவன் எனக்கு. இவன் எனக்கு கொடுங்க வரான். அவங்க ஏதோ திங்ஸ் வாங்க போயிருக்காங்க இந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு. அவசரமாக நம்ம என்னைக்கு கிளம்புவோம் அன்னைக்கு தான் இவங்களுக்கு திங்ஸ் வாங்க தோணும். வீடியோ எடுக்கிறதுக்கு மனுஷங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த ஃபோனும் பிரச்சனை பண்ணுது. அது பாட்டில் சவுண்டு டொயன்னு வந்துட்டே இருக்கு. மஞ்சள் மாதா மாரியம்மா அத்தா என்ன பாக்கா சி மாரியம்மா காளியம்மா காது கேட்க மாட்டீங்க. எடிட்டர் வந்து இங்க டாக்டர் தான். அதனால நான் கவலைப்பட மாட்டேன். எடிட்டர் தான் ஃபர்ஸ்ட் உனக்கு தனியா மென்ஷன் போட்டு போடுவா. வரதுக்கு போட்டு வச்சிருக்கா பாரு ரெண்டு வீடியோல. நீலாவே வா போறோம். ஐயோ இன்னைக்கு ரெண்டு டீம் வர. இன்னைக்கு மூணு டீம். ஆமா, ஒன்னு சின்ன பாப்பா டீம், இன்னொன்னு நம்ம டீம், இன்னொன்னு வந்து கோயில்பட்டியில உள்ள டீம். சின்ன பாப்பா டீம்ன்றது வந்து பயங்கரமா பண்ணுவாங்க. எதுக்கு அலையறாங்க பாருங்க. எதுக்கு கட் பண்ண மாட்டோம். அதாவது சொல்லு சின்ன பாப்பா டீம். அந்த டீம் வந்து பயங்கரமா பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வந்து டான்ஸ் வந்து ஸ்டண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பயங்கரமா இருக்கும் அந்த டீம். என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு நாங்க வந்து ஃபுல்லா நல்ல குத்த வேண்டிதான். ஸோ நோ சான்ஸ். நல்ல பெஸ்ட் டீம் வராங்க. அப்புறம் கோயில்பட்டி டீம் வராங்க. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் மாரி கணேசனுக்கு ப்ரோக்ராம் போறோம். கோயில்பட்டி மெயின் கோயில்பட்டின்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருந்து எங்கேயும் கூட்டிட்டு போறாங்களான்னு தெரியல. ஓகே, இப்போ எங்க வந்திருக்கோம்னா கீரை இல்ல வேணாண்டா. செந்தூர்விக்கு வாங்க. டீ குடிக்க வேண்டாமா? ஹலோ, வீடியோ எடுத்துக்காண்டி வாங்க நம்ம போவோம். டீ குடிக்கலாமா? கிடக்கு டீ குடிக்க நிப்பாட்டினாலே இதுதான். போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அங்க ஒருத்தன் நின்னுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான், வரவே மாட்டேங்க. கூப்பிட்டா காது கேட்கும், ஆனா கேட்காத மாதிரியே தான் இருப்பான். சும்மா செடியை பிடிச்சி ஆட்டுறது, டீ கடையில நிக்கிறது, இவனுக்கு ஒரு வேலையே இல்ல. இந்த 90 கிட்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். 90 கிட்ஸ் தான அவன். வாங்க விக்கியோட ஒரிஜினல் பேர் ஆனந்த விக்னேஸ்வரன். ஆனந்த விக்னேஸ்வரன். சோ அவன வந்து இனிமேல் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஆனந்த விக்னேஸ்வரன் சொல்லணும். இன்னைக்கு vlogலயே மூஞ்சி காட்டிட்டீங்க. நல்லா இருக்கு. என்னன்னா முடி வெட்டிட்டேன். ஹேர் கட் பண்ணிட்டாரு பரத். மறுபடியும் ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த பரத் கையில இருக்கு. கொஞ்சம் தாடியில இருந்து. ஆனா நீ சரியான ஆளு தான் தெரியுமா? ரேணுவையும் மோனியும் நல்ல வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கொடுக்க. எனக்காவது என்ன எடிட் பண்ணி கொடுத்திருக்கியா? நீ என்னையும் எடிட் பண்ணிட்டால. உங்களுக்கு ஒரு அக்காவை காட்டுட்டா. கட் பண்ணி என் டாக்டர் கட் பண்ணி எடிட் போடுவாங்க. கண்டிப்பா கட் முடியாது. கண்டிப்பா எடிட் பண்ண மாட்டோம். பான சவுண்ட் நான் அவருக்கு வந்து இதப்ப ஐபோன்ல தான் அவனோட ஒரிஜினல் கலர் எல்லாம் காமிங்க. பக்கத்துல வர இங்க பாருங்க, கொஞ்சம் படர்த்தாம இருக்கும், இங்க கொஞ்சம் படர்த்தாம இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு இல்ல. இது என்ன என்னமா இது? நல்லா இருப்பீங்க. ஏதாவது ஸ்னாப்சாட்ல போட்டுருங்கம்மா அந்த வீடியோவை. இதுதான் ஓகே, நல்லா தான் இருக்குது. இருட்டுல நம்ம வெளிச்சம் கம்மியா இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் ஒரே பாத்தீங்களா? இது என்னோட ஒரிஜினல் கலர், இது அவளோட ஒரிஜினல், இது என்னோட ஒரிஜினல். இவன் போன்ல டூப்ளிகேட் எல்லாம் ஃபுல். அதுதான் அவன் விக்கி போறவனே எப்படி வெளிச்சமா இருக்கு? அதானே தெரியலையே. எம்மோடி அவனுக்கு உண்மையாவே பேய் பிடிச்சிருக்கு. அவன் போனவனே வெளிச்சமா இருக்கு. முக்கியமான விஷயம், நேத்துக்கு ஆளு மடங்கிட்டு. நேத்து அவனுக்கு
மாசத்துல ஒரு தடவை எனக்கு மட்டும் தான் அடிபடுது. அதுவும் அதே கால் தானே. அதே கால் தான். நான் தப்பிச்சேன் பரத்து, நீ மாட்டிக்கிட்ட. மேல உடைஞ்சிச்சு, இப்ப கீழே போயிருக்கு. ஆமா. டீ கடைக்கு வந்தாச்சு. இந்த டீ கடையில டீ சூப்பரா இருக்கும். சோ டீ கடைக்கு வந்தாச்சு. போ டீ சொல்லு போ. அதே இது பண்ணு போ. ஆனா நான் இளநீ குடிச்சேன். இங்க பாரு 4 டீ. அந்த மோமோஸா எதுக்குதான் இவங்க எல்லாம் மாறாங்கன்னு எனக்கே தெரியலமா. காசே இல்லாம வந்துடுறாங்க. 1000 ரூபாய் எடுத்து வந்தேன். 1 ரூபாய் கூட இவ ரீசார்ஜ் பண்ணிருக்கா. 4 டீ. மோமோஸ் உனக்கு மோமோஸ் வேணுமா? மோமோஸா சமோசா? சமோஸ் 4. ஓகே. இல்ல எல்லாமே காலி, கழுவி விட்டுருக்காங்க நினைக்கிறேன். அதனால காலியா இருக்கு ஃபுல்லா. செந்திருக்கு என்ன பண்ணான்னு பாருங்க. இங்க இருந்து இப்படிதான் வந்து போட்டோ எல்லாம் எடுத்து அவன் வந்து ஊரே மாத்திட்டு அலையறான். செந்திருக்கு இவங்க அழகின் ரகசியம் என்ன சொல்லுங்க. இன்னைக்கு மூஞ்சி கழுவாம இருக்கேன். மூஞ்சி யாய் அடிச்சு லைட் மட்டுமே. இல்ல அதெல்லாம் இல்ல. அவன் வந்து ஏதோ ஒரு டயலாக் சொல்றான். பீட்ரூட் ஜூஸ் ஏபிசி இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பா. இல்ல அம்மாவை நீங்க புடிச்சத தூக்குவியாடா. வந்துருச்சு. இது நல்லா இருக்கும், சூடா இருக்கும். சாப்பிடுங்க. வாபரது அப்பதான் பிரேம் கூட வரல. மோனி சமோசா பஸ் ஏறிட்டாங்களே. சரவணன் வந்து பஸ் ஏறி வந்துட்டு இருந்தோம். அவனை நாங்க கூட்டு வரல. அவனுக்கு காலேஜ் 4 மணிக்கு தான் முடிஞ்சுது. சோ அவன் வந்துகிட்டே இருக்கான். இவ்வளவு தூரத்துல என்ன பேசிட்டு ஏன்னா மைக் இருக்கு. மைக் புடுங்கி திங்குறாங்க. என்னோட நீங்க நிறைய டைம் வீடியோல பாத்துப்பீங்க. என்னோடது எப்படி புடுங்கிட்டு ஏய் சூடா இருக்கு மோனி பாத்து. அவளுக்கு இல்லாம எனக்கு இல்லாம ஆக்குறா. ஏய் சில்லறை குடுங்கடி, பைசாவும் குடுங்கடி. அறிவு இல்லடி உனக்கு. சரி சுட்ட குடு. சுட்டு ஏந்துட்டு கேரி பாய் Dress ஃபுல்லா ஊட்டிரு ப்ளீஸ் ப்ளீஸ். யாரு எனக்கு இன்னொரு மோமோஸ் சாமோஸ் சாமோஸ் மோனி வா வாங்கிட்டு வருவோம். இது ஏனி குடிச்சல அப்புறம் ஏய் குட்டி ஏன் குட்ரி ஏன் போன் வாங்குறடி நீ என்கிட்ட இருக்குடி. சோ எவ்வளவு வந்துச்சு? எவ்வளவு இருக்கு அதுல? 100 ரூபாய் ஆயிட்டா. 4 சமோசா 4 டீ சூப்பர் மோனி. இன்னும் விஸ்வா டீ குடிக்கல. அவன் என்ன டீ குடிக்குதுங்கறாங்க. எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா உனக்கு புடிங்கி திங்கும்போது. உண்மையாவே இந்த டீ தான் டேஸ்டா இருக்கும். அந்த சமோசாவும் டேஸ்டா இருக்கும். தானா கிடைக்கிறதுல வந்து டேஸ்ட் இருக்காது. கஷ்டப்பட்டு புடிங்கி திங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த டீம்ல எல்லாரும் அடுத்த பொருள் மச்சான் எல்லாரும் சேர்த்து சொல்லிட்டு போறாடா இவ. பில்கேட்ஸ் பாத்திருக்கீங்களா? நிறைய படத்துல அப்பாவை டீசெண்டா இருக்காரு. இப்படி பண்ணீங்கன்னா என்னங்க என்னங்க மைக் வேற என்கிட்ட தான் இருக்கு. உன்னோட போஸ்ட் தாண்டி. இப்ப வந்து நாங்க டீ குடிச்சு முடிச்சிட்டோம். திரும்ப நாங்க கோயில்பட்டி போக போறோம். டிரைவர் வந்துட்டாரு. ஒருத்தவங்க சுவிட்ச் போக போயிருக்காங்க, அவங்களும் வந்துட்டாங்க. இப்ப நேரா நாங்க கோயில்பட்டி போறோம். அங்க போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். எப்படியும் அங்க போயிட்டு பசங்களை விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு உடனே கிளம்புவாங்க. கிளம்பணும். அதனால டாடா எல்லாம் பண்ணிட்டு அங்க போயிட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு பாருங்க. அதான் வந்து இன்னொரு டீமோட வேன். இது நம்ம வண்டி. ஸ்டேஜ் எங்கே அப்படின்னா ஸ்டேஜ் லைட்டிங் எதுவுமே போடல, அதனால ஒழுங்கா தெரியாது. ஆமாம் இங்கே பாருங்க. ஜாக்கி சானுக்கு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு என்ன பாட்டு? ஜாக்கி சானா சுட்டி டிவியில் ஒரு ஜாக்கி சானா. இவ ஒருத்தி மூடு ஸ்விங்க்ல அலையிறான்னு நினைக்கிறேன். யாரு? நீதான். 2 பேரும் இந்த என்ன சொல்ற இந்த கேவலமான பிஹேவியர் வந்து பிஹேவ் பண்றாங்க. என்ன பண்ண முடியும்? அதுல முக்கியமான ஆளு மோனிகா தேவி. என்ன என்ன ஈட்டங்களோ 12B ஃபிளாட்டிலே. வாங்கம்மா. அதாவது இன்னைக்கு நான் என்ன சொல்றது? அவன் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. பரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பாட்டு யாருக்குன்னா பரத்துக்கு.
வேற யாருக்காவது வேணுமா? இன்னைக்கு நான் பாட்டு மாத்திரல. மோனிக்கு வேணுமா? பாட்டு மாத்திட்டியா? என்ன பாட்டு? என்ன சொல்றது? இப்போ எனக்கு வார்த்தை வராது. ஷாக்கிங்கா இருக்கா? ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஷாக்கிங்கா இருக்கா? உள்ள ஃபுல்லா கொசு ஆயிது. கொஞ்சம் ஜன்னலாம் கேட்கலாம். உங்களுக்கு அப்புறமா நான் வந்து ஜாக்கி சான் காமிக்கிறேன். எப்படி ஜாக்கி சான்? டேய் கொசு பத்தி வாங்கிட்டு வர சொல்றியா அவன்கிட்ட? கால் பண்ணு. ஃபோன் இருக்கு அவன்கிட்ட. ஃபோன் ஏன் ஃபோன் தான் கேக்குறாங்க. சரவணன் இங்க வந்திருக்கான். மோனி ஏன்னு பாருங்க. கடைக்கு போறாங்க. இப்போ நான் அவ்வளோ ஒன்றும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எனக்கு செட் பண்ணி விடுறாங்க மேடம். அப்படிலாம் கிடையாது ப்ரோ. எடிட்டர் கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சு விட்டுருவேன். அவங்களுக்கு தகுந்தாப்புல எடிட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ கடவுளே. எதுக்கு பிஞ்சிரும்? விக்கி வந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். டான்ஸ் ஆட போறான். அவன் தான் மெயின் போல. ஆமா, பெசாட்டுக்கு டீம்ல மெயின் ஆள் மாத்திர வேண்டியது. மோனி உன்னோட ட்ரெஸ் சவுண்ட் கொடுத்துரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். வேண்டியதானே ஆடுவான். அவனும் அவங்க மச்சான ஆடுவாங்க. மம்மிக்கு கருப்பே கிடையாது. விக்கி இங்க வா. இவளோட Dress உன்கிட்ட கொடு. வா. இப்போ கூப்பிடு. அன்னைக்கு கூப்பிடு. இங்க வா. இங்க வா. ஏய் ஏய் இங்க வா. அந்த அண்ணா கேட்காங்க, ஃபீலிங்ஸ் போட்டுருவீங்களா? அப்புறம் ரஞ்சிதமே போட்டுருவீங்களான்னு கேட்காங்க. அப்படிதான் இங்க போட்டுருவோம். 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 பிளாக்கே கிடையாது. நீ என்ன தைரியத்துல பிளாக் ஒன்ன கண்ட நாள் முதலா பச்சை போட்டு ஒத்து 4 செகண்ட் மட்டும் பாடு. 4 செகண்ட் நான் மறுபடியும் அழிஞ்சிட்டு வேன் வலிஞ்சிட்டு போயிட்டு எங்க போட்டுருக்காங்க? எங்க தான் நிக்காதுக்கு நான் பாக்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வேலை முடிஞ்சு எப்படி சொல்ல? லட்டு ஃபுல்லா லட்டா இருக்கு. லட்டு பூந்தி எல்லாம் எனக்கு வந்துருக்கு. எல்லாமே பேட், வெரி வெரி பேட். பாக்குறதெல்லாம் யாரெல்லாம் தெரியுமா? விக்கி, அப்புறம் பரத், விக்கி, அவ்வளவுதான். நீ டாக்டர் மாரியா? ஏன் டாக்டர் இருக்கறத இம்ப்ரூவ் பண்றது? இதுங்க ரெண்டுமே சரியான கேடிங்க. உருப்படாத டீம். அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? நான் ஏனி காபிலாம் சாப்பிடணுமா? அந்த ரைட்டிங் ஓகே ஓகே அந்த சைடு இருக்கோ. ஓகே நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம எதுவுமே நான் தான் ஒழுங்கான பிள்ளை. இது எல்லாமே ஆக வலிக்கிடுச்சு. தூரம் முடிஞ்சு போச்சு. சரியான டயர்டுக்கு. ஏன்னா செஞ்சுட்டாங்க எங்களை வச்சு டீமு. அதில் அந்த டீம் வந்து வெறும் 8 சாங் மட்டும் தான் ஆடிருந்தாங்க. மற்ற சாங்லாம் நாங்கள் தான் போக வேண்டியது இருந்துச்சு. அது ஃபுல்லாக ஃபாஸ்ட்டு சாங்காக ஆட சொல்லிட்டாங்க. ஸோ சுத்தமாக முடியல. ரொம்ப டயர்டாகிட்டு. அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப கம்மியாக தான் சாங் போனாங்க. பசங்க பாவம் வச்சு செஞ்சுட்டாங்க எல்லாரையுமே. அதாவது எங்களோட சாங்கை நாங்கள் வச்சுருக்க சாங்லாம் அவ்வளோவா போடாமல் டிஃப்ரெண்ட்டாக சாங் போட சொல்லிட்டாங்க. அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. முடியலை, டயர்டாகிட்டு. அந்த டீம் சூப்பராக இருந்தாங்க, செமையாக பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்து நல்லா கற்றுக்கணும். ஏன்னா செமையாக பண்ணியிருந்தாங்க. செம்ம டான்ஸ் எல்லாருமே. ஸோ செம்ம சூப்பராகிடுச்சு. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். என்னால் பேச முடியாது, எனக்கு காய்ச்சல். ரொம்ப டயர்டாக இருக்க முடியல என்னால். ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு சாங் போயிட்டு வந்தோடனே வயிறு செம்ம வலி. அதுலேயே எனக்கு எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. அதனால் என் மூஞ்சிலே தெரிஞ்சிருக்கும் நீ டயர்டாக இருக்கேனே. அதில் வேறு இன்றைக்கி பார்த்து வச்சு சாப்பிடிச்சிட்டாங்க. பரத்தும் ஷர்ட் நல்லா பழையப்போ இருந்தா நல்லா இருக்குல்ல இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. கேவலமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டார்ச், ரொம்ப பாட்டு போட்டு நாங்கள் எங்கள் இதில் 4 மணி நேரம் ப்ரோக்ராம் நடந்தது. எங்கள் 4.5 மணி நேரம் எங்கே நடக்கும்? 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரம். சரி, ஓகே, பாய் பாய் பாய். பாய்.